இந்த மதுஹபுங்கிறது ஒன்று சொல்றது. அது என்ன மதுஹபு? ஷாஃபி ஹனபி, ஷாஃபிலே கூடும் ஹனபிலே கூடாது அப்படின்னு சொல்றது. இப்ப அவங்கள எல்லாமே என்ன ஆகி போச்சு? குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றினா ஒன்னா இருக்கலாம், இதை நினைச்சுதான் சில இளைஞர்கள் ஏமாந்து போனாங்க. இப்ப அங்க என்ன ஆகி போச்சு? பல பிரிவு, ஒவ்வொரு பிரிவுல இளைஞர் இருக்கிறாங்க. இவர் ஒண்ணு கூடுங்கிறார், ஒரு கூடாங்கிறார். அப்படிதான் ஆகி போச்சு. ஒருவன் தற்கொலை செய்து கொண்டால் ஜனாஸா தொலை உண்டா? ஒரு பிரிவு சொல்லுது உண்டு, இன்னொரு பிரிவு சொல்றது இல்லை. யார்? ஒரு ரெண்டு பேரும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினா ஒன்னா இருக்கலாம். அவங்களுடைய நிலைமை தான் இது இன்னைக்கு. அதே போல விரல் அசைத்த விஷயத்துல அத்தையாக்கல விரல் அசைக்கலாமா? அசைப்பதுதான் நபி வழி. ஒரு கூட்டம் சொல்லுது அசைக்கலாம், அசைக்காமலும் இருக்கலாம். இன்னொரு கூட்டம் சொல்லுது, இன்னொரு கூட்டம் அசைக்காதே, வேண்டுமென்றே அசைத்தால் உனது தொழுகையே கூடாது. நம்ம கூட அப்படி சொல்லல, ஏன்பா அசைக்கிற அப்படின்னு சொல்றோம். என்ன தொழுகை கூடாது என்கிறது அவங்க ஒரு பிரிவு. என்ன குர்ஆனை பின்பற்றா ஒன்னா இருக்கலாம். அப்ப ஷாஃபி ஹனபி தான் பிரச்சனை ஏற்படுத்துகிறது, ஒற்றுமை சிதைக்கிறது என்று சொன்ன வாதம் எல்லாம் பொய்த்து போய்விட்டது. ஆளுக்கு ஒரு சட்டம் இன்னைக்கு அப்படிதான் வந்திருக்குது. அவ சலாசல காலத்தை மதுஹப் இருந்துச்சா? அவங்க நம்மளை பார்த்து கேட்கிறாங்க. ஷாஃபி இருந்துச்சா, ஹனபி இருந்துச்சா, மாலிக் இருந்துச்சா, சஹாபா பெருமக்கள் எந்த மதுஹப்ல இருந்தாங்க கேட்கிறாங்கல்ல. அடுத்து நீங்க கேள்வி அங்க வைங்க, பதிலும் சொல்ல வேணும். நீங்க ஒரு கேள்வி வைங்க, அந்த கேள்வியே பதில் தான். அவங்கள்ட்ட கேட்கணும், ஸல்லல்லாஹு காலத்துல ஜாக்கு ஜமாத் இருந்துச்சா, தௌஹீத் ஜமாத் இருந்துச்சா, ஜமாத்து முஸ்லிமின் ஜமாத் இருந்துச்சா, முஜாஹிதின் ஜமாத் இருந்துச்சா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்துல சஹாபா பெருமக்கள் அந்த எந்த ஜமாத்துல இருந்தாங்கன்னு ஒரு கேள்வி வைங்க. அவங்க பதில் சொன்ன பிறகு நம்ம மதுஹப்ல பதில் சொல்றோம். இது கேள்விதான் நீங்க வைக்கணும். அடுத்து ஒரு கேள்வி வைக்கிறது, ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வர்றாரு, அவர் ஷாஃபில இருப்பாரா ஹனபில இருப்பாரா? என்னமோ சிந்திக்கிறோம் நினைச்சுக்கிறது, ரஞ்சித்து கேட்கறது. ஹனபில இருப்பாரா ஷாஃபில இருப்பாரா? இது ஒரு கேள்வியா? எந்த பகுதியில் வர்றாரோ அந்த பகுதி பிரகாரம் இருப்பாரு. இப்ப ஏர்வாடியில் ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தா ஷாஃபி மதுஹப்ல இருப்பாரு. ஹனபி மதுஹப் வச்சாங்க ஒரு ஊர்ல, அவர் ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தா ஹனபி மதுஹப்ல இருப்பாரு. அவர் வர்ற பகுதியில மக்கள் எந்த மதுஹப்ல இருக்காங்களோ அதோட இருப்பாரு. இவனு பிரச்சனையில ஒரு கேள்வி அல்ல. ஆனா நீங்க என்ன செய்யணும் கேட்டா, வஹாபிட்ட திருப்பி ஒரு கேள்வி வைக்கணும். சரிங்க, ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வர்றாரு, மதுஹப்பே வேணாம் முடிவு கொண்டாரு, இந்த குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றாங்களே அவங்களோட தான் இருப்பேன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இப்ப அவரு, ஏன்னா அவருக்கு முன்னா இப்ப 4 பாட்டு இருக்கு. இப்ப அவரு எந்த மதமும் வேண்டாம், குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றவங்களோட தான் இருப்பேன் முடிவுக்கு வந்தவரு ஜாபி ஜமாத்துக்கு போவாரா, தௌஹீத் ஜமாத்துக்கு போவாரா, ஜமாத்து முஸ்லிம் ஜமாத்துக்கு போவாரா? நீங்க பதில் சொல்லுங்க, அப்ப நாங்க பதில் சொல்லுங்க. என்ன அவங்க கேள்வி நினைச்சுக்கிறது? அவங்க அப்படித்தானே இருக்கிறாங்க. ஒரு ஆள் முடிக்கிறாரு, இங்க எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்றாங்க, இங்க போறதானா இங்க போறதா போறாங்க. அப்படிதான் ஆகி போச்சு. பிறை பார்த்த விஷயத்திலாவது கட்டுக்கோப்பா இருக்கிறீங்களா? ஷாஃபி ஹனபி கட்டுக்கோப்பா இருக்கிறவங்க நாங்க. ஒற்றுமை மதுஹப்பில் இருக்கிறார். எந்த ஊர்லாவது ஷாஃபிக்கு ஒரு நாள் பெருநாள், ஹனபிக்கு ஒரு நாள் பெருநாள் பாத்தீங்களா? ஒரு ஊர்ல ஷாஃபி இருப்பாங்க, ஹனபி இருப்பாங்க, ஒரே நாள்ல நோன்பு வைப்பாங்க, ஒரே நாள்ல பெருநாள் கொண்டாடுவாங்க. ஊருன்னு வந்துட்டு அது கட்டுக்கோப்பு இருக்கும். ஆனா உங்களுக்கு என்ன போச்சுப்பா? ஒரே ஊரிலேயே 2 பெருநாள் 3 பெருநாள். இதுவா ஒற்றுமை? இதுல அவர் சொல்றது, நாங்க எல்லாம் கொள்கையில ஒண்ணுதான், அந்த நிர்வாக அமைப்புல தான் நாங்க பிளவுபட்டிருக்கோம். பச்சை பொய் இல்ல. பிறை பார்த்து நோன்பு வைக்கிறது, பிறை பார்த்து பெருநாள் கொண்ட நிர்வாகமா? ஷரியத்துலங்க அது எவ்வளவு பேர் பொய்ய சொல்றாங்க பாருங்க. அது என்னன்னு கேட்டாக்கா, பிரிவினை எவ்வளவு எந்த அளவுக்கு பிரிவினை ஏற்படுத்துறாங்க. இப்ப கணவன் மனைவி ஒரு 2 பேரும் அது வேணான்னு போனவன், ஜௌஜத் மனைவி ஜாக் ஜமாத்துல இருக்கு, கணவர் தௌஹீத் ஜமாத்துல இருக்கிறாரு. இப்போ நோன்பு வச்சுக்கிட்டே வர்றாங்க, திடீர்னு மனைவி பெருநாள் கொண்டாடுறாங்க அன்னைக்கு. ஆனா கணவர் நோன்பு வச்சுட்டு இருக்கிறாரு. என்னம்மா நீ பெருநாள் கொண்டாடுற, கணவர் நோன்பு வச்சுட்டாரு? என்ன இல்லங்க, நான் ஜாபி ஜமாத்து சவுதியில பிறம் பார்த்துட்டாங்க, அதனால நான் நோன்பை விட்டுட்டேன், பெருநாள் கொண்டாடுறேன். அவர்கிட்ட போய் என்னப்பா மனைவி பெருநாள் கொண்டாடுறது போய் நோன்பு வச்சுட்டு இருக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் தௌஹீத் ஜமாத்து, எனக்கு இங்க பிறம் பார்த்தா உள்ள சட்டம் தான், இங்க பார்க்கல, மதம் வேணான்னு போன நிலைய பாருங்க. ஒரே வீட்டுக்குள்ளே 2 பெருநாளை கொண்டு வந்தார்களே. கணவனுக்கு ஒரு நாள் பெருநாள், மனைவிக்கு ஒரு நாள் பெருநாள். இதுதான் உங்ககிட்ட உள்ள ஒற்றுமையா? குர்ஆன் ஹதீஸ் மட்டும் ஒற்றுமையா இருக்கலாம். மதம் தான் பிளவு ஏற்படுத்துகிறது. எங்கே பிளவு இருக்கிறது இப்பொழுது? மதபிலா ஷாஃபி ஹனபி ஒரே நாள்ல நோன்பு வைக்கிறோம், ஒரே நாள்ல தொழுகிறோம். நீங்க என்ன ஆயிட்டீங்க? ஒரே வீட்டுக்குள்ளே 2 பெருநாளை கொண்டு வந்து விட்டீர்களே. இறைவன் ஒருவன், இறை தூதர் ஒருவர், இறை வேதம் ஒன்று, மார்க்கம் ஒன்று, ஒரே வீட்டுக்குள்ளே பெருநாள் 2 எப்படி வந்தது?